வணக்கம். நமது குழுவில் நண்பர் சிவா அவர்கள் கர்மாவை பற்றி கேட்டுக்கிட்டு இருந்தார். அவர் நம்ம குழுவில் இப்போ சமீபத்தில் இணைந்த நண்பராக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கணிப்பு. ஏன்னா அந்த கர்மா விதிப்பயன்களை பற்றி நம்ம ரொம்ப பேசிட்டோம். ஆனால் இப்போ வாய்ஸ் மெசேஜில் ஒன்று கொடுத்துருக்காரு. இதை பற்றியெல்லாம் இருக்கா என்னங்கிறது எனக்கு தெரியாது, அதை தெரிஞ்சுக்கத்தான் வந்திருக்கிறேன். எதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது, கர்மாவை பற்றி தெரியணுமா, அமானுஷத்தை பற்றி தெரியணுமா, ஆன்மாக்களை பற்றி தெரியணுமாங்கிறது நண்பர் கொஞ்சம் விளக்குனார்னா குழுவில் நாங்கள் விளக்கறதுக்கு இருக்குது. எடுத்த உடனே நீங்கள் கர்மாக்களை போகிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் தவறு. ஏன்னா கர்மா என்பது அது நம்ம முற்பிறவியில் செய்த பல பிறவிகளில் செய்த விதி பயன். இப்படித்தான் நீ இருக்கணும், இப்படித்தான் அனுபவிக்கணும், இதெல்லாம் உனக்கு நடக்குதுனாக்கா முற்பிறவியில் நீ செய்த கர்மான்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் வாங்கி வந்த வரம்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் அதை அனுபவிக்கிறது தான். அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னன்னாக்கா சிம்பிளாக புரியிறபடி சொல்லணுன்னாக்கா அழுக்கு மூட்டைன்னு தான் பேர். எவ்வளோ பெரிய மூட்டையை நம்ம சுமந்துக்கிட்டு வர்றோமோ அதை ஒவ்வொரு பிறவி நிலையிலையும் அதை கழிக்கணும். அந்த அழுக்குங்கிற நிலைப்பாட்டை நம்ம விளக்கணுங்கிறதுக்கு தான் பிறவி நிலைங்கிற ஒரு நிலைப்பாட்டை இறைவன் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதை உணர்ந்து தெரிந்து புரிந்து நம்ம வாழ்க்கைங்கிற ஒரு நிலைப்பாட்டில் வாழணும். நமக்கு மேலேயும் ஒரு இறைசக்தி என்ற ஒரு நிலை இருக்கிறது. அது நம்ம செய்யக்கூடிய செயலையும் சொல்லக்கூடிய சொல்லையும் ஏன் சிந்திக்கக்கூடிய சிந்தனையை கொண்டு அந்த இறைவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு உணர்வோட உலகத்தில் நாம் வாழ்ந்தால் நமக்கு தவறு என்ற நிலைப்பாட்டுக்குள்ள போக முடியாத ஒரு ஒரு நிலை நம்ம மனசாட்சியை நம்ம தடுக்கும். நம்மளே நாம் நிறுத்திப்போம். அந்த நிலைப்பாட்டுக்குள்ள நம்ம இருந்து நம்ம 4 பேருக்கு உதவியாகவும் வழிகாட்டியாகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கணும். வழிகாட்டினாக்கா பெரிய தியாகி இல்லை, நம்ம குடும்பத்துக்கு முதல்ல வழிகாட்டியாக இருக்கணும். அதே நிலைப்பாடும் நம் குடும்பத்தில் ஒரு சில தடைகள் இருக்குது, செயல்கள் இருக்குது, இதெல்லாம் தடையாக போய்கிட்டு இருக்குது, இது காரணம் என்ன அப்படிங்கிறத ஆய்வுப்படுத்தி மக்களை நல்வழிப்படுத்தி ஒரு புரிந்துணர்வு ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த குழு. இதில் அந்த தடைகளுக்கும் அந்த விடை தெரியாத நிகழ்வு வீட்டுகளில் இருக்குதுங்கிறதுக்காக முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய மூதாதையர்களை வழிபடக்கூடிய ஒரு நிலைப்பாடு நமக்கு வேண்டும். மூதாதையர்கள் என்பது யார்? நம்மளோட பாட்டம் பூட்டான் முப்பாட்டம் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம குடும்பத்தில் இருந்து வாழ்ந்து மறைந்த நம்மளுடைய முன்னோர்கள். முன்னோர்கள்னா என்ன அப்படின்னா, நம்ம தாய் தகப்பனில் இருந்து நம்ம பெற்ற பிள்ளைகள் முதற்கொண்டு நமக்கு முன்னர் இறந்த ஒரு மனிதர்கள் அவங்கெல்லாம், அதுதான் முன்னோர்கள். அப்படின்னு முன்னோர்கள்னு பிரிக்க வேண்டாம், அதுக்கு உள்ள அர்த்தம் இதுவும் ஒரு காரண காரியம். நமக்கு முன்னால் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்றது வருது. அப்படிப்பட்டவர்களுக்காக நாம் என்னென்ன செய்யணும், எப்படி இருக்கணும், எப்படி இது பண்ணணுன்றது அது செய்யும்போது நமக்கு உண்டாகக்கூடிய தடைகள் எல்லாம் விலகும். நம் கர்ம வினை பயன்களும் சற்று விலகி நிற்கும். இல்லைன்னா நம் கும்பிடக்கூடிய தெய்வமே விலகி தான் நிற்கும் முன்னோர்களை வழிபடலைன்னா. இது நிறைய பேருக்கு தெரியாத காரணத்தினால தான் இந்த குழுவில் நாங்கள் பேசி வழி நடத்திக்கிட்டு இருக்கோம். ஒரே இதில் சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா கர்மா கர்மா கர்மான்னு அதை தொடாதீங்க சார். கர்மங்கிற விஷயத்தில் நம்ம சிந்தனைக்குள்ளே கூட வளர்க்கக்கூடாது. அதை விட்டு வெளிவரத்துக்காகத்தான் நம்ம இதை பேசிக்கிட்டு இருக்கிறோம். நன்றி நன்றி.